strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப் உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் பாகிஸ்தான் வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் 2 மேட்ச் டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் முல்தான்ல நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த ஒரு பர்டிகுலர் டெஸ்ட் மேட்ச்ல பாகிஸ்தான் 127 ரன்ஸ் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. ஸோ ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் ஒரு டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணிட்டாங்க உங்க ஹோம்ல. அதாவது ஸ்பின் ட்ராக் தான்டா, இனிமேட்டு எவன் வந்தாலுமே ஸ்பின் ட்ராக் தான் நாங்க ரெடி பண்ண போறோம், மேட்சை வின் பண்ண போறோம். ஸோ அதை வந்து நான் ஒரு குறையா சொல்ல மாட்டேன். ஏன்னா பாகிஸ்தான் ஒரு பாத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க, எப்படி வின் பண்றதுன்னு ஒரு பாத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. 5 நாளும் பேட்டிங் ட்ராக்கை கொடுத்துட்டு மாங்க நாடி டிரா ஆகிறதுக்கு 2.5 நாள் 3 நாள் ஸ்பின் வந்து ரெடி பண்ணி மேட்சை முடிக்கிறதுல வந்து சாமர்த்தியத்தனம் தானே. ஏன்னா இந்தியாவும் கிட்டத்தட்ட அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்படிதான் பண்ணிட்டும் இருக்காங்க, அது வேற விஷயம். ஸோ பாகிஸ்தானுக்கு வந்து இது அட்வான்டேஜ் கொடுக்குதுன்னும் போது ஸோ அவங்க அதே ஒரு ஃபார்முலா அப்படியே கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு பர்டிகுலர் சீரீஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட்ஸ் அந்த மாதிரி ரெடி பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்சை வின் பண்ணிட்டாங்க. பட் எனக்கு ஒரே ஒரு கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வெஸ்ட் இண்டீஸ் டீமுக்கு நீங்க இப்படி ஒரு விக்கெட்டை கொடுக்கணும்னு அவசியமே இல்லைங்க. நார்மலான ஒரு பேட்டிங் விக்கெட் நீங்க கொடுத்தீங்கனாலே போதும், வெஸ்ட் இண்டீஸ் பேட்ஸ்மேன்ஸ் வந்து ஸ்பின்னை திணறுவாங்க. எதுக்காக இவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு விக்கெட் ரெடி பண்ணும்? புரியுதா உங்களுக்கு? இதே ஒரு இங்கிலாண்டோ ஆஸ்திரேலியாவோ அந்த மாதிரி சவுத் ஆப்பிரிக்காவோ இன்னும் கொஞ்சம் டஃபர் ஆப்போனன்ஸ் வரும்போது நீங்க இந்த மாதிரி விக்கெட் ரெடி பண்ணீங்கன்னா ஓகே. வெஸ்ட் இண்டீஸ் போது பாத்தீங்கன்னா நீங்க சாலிடா நல்ல பிளாட் ட்ராக்கே நீங்க ரெடி பண்ணலாம். ஏன்னா கிட்டத்தட்ட குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் தான் பாகிஸ்தான் கிட்ட இருக்கட்டும். சஜித் கானா இருக்கட்டும், இல்ல இன்னொரு பக்கம் நோமன் அலியா எடுத்துக்கோங்க, அப்ரார் அஹமத் கூட அந்த ஒரு மிஸ்ட்ரின்ற ஒரு ஆஸ்பெக்ட் வச்சிருக்காரு. அப்படின்னும் போது டெஃபினட்டா பிளாட் ட்ராக் கொடுத்தாலே அவங்க வந்து திணறிடுவாங்க. பாகிஸ்தான் பேட்ஸ்மேன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரன்ஸும் ஸ்கோர் பண்ணலாம். பார்க்கலாம் செகண்ட் டெஸ்ட் மேட்ச் என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. ஆப்வியஸ்லி இந்த ஸ்பின் ட்ராக்ல டாஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது நம்ம வந்து நிறைய தடவை பார்த்திருக்கோம். யார் டாஸ் வின் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் மேஜர் அட்வான்டேஜ். அந்த வகையில பாகிஸ்தான் நல்ல வேலையா டாஸை வின் பண்ணாங்க. டாஸை வின் பண்ணி 230 ரன் இந்த விக்கெட்ல பெரிய ஸ்கோருங்க, டு பி வெரி ஆனஸ்ட். ஆனா அந்த 230 ரன் வர காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா ரிஸ்வான் அண்ட் சவுத் ஷக்கீலோட 145 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் ரொம்ப ரொம்ப குரூஷியல்ங்க. அந்த 2 பேரை மட்டும் தூக்கிட்டீங்கன்னா மற்ற பேட்ஸ்மேனோட ஸ்கோர்லாம் டெலிஃபோன் நம்பர் தான். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த 145 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் போட்டது ரொம்ப குரூஷியலா போச்சு பாகிஸ்தானுக்கு. ஃபேண்டாஸ்டிக் நாக் ஃப்ரம் சவுத் ஷக்கீலும் ஆஸ் வெல் அஸ் ஃப்ரம் முகமது ரிஸ்வான். அவங்களுக்கு கிரெடிட்டை கொடுப்போம். ஸோ இந்த பக்கம் வந்து நீங்க வெஸ்ட் இண்டீஸ் போலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜேடன் சீல்ஸ் அவரோட அந்த போலிங் ஃபார்மை கண்டினியூ பண்ணி சூப்பரா போட்டாரு, 3 விக்கெட் எடுத்தாரு. அட் த சேம் டைம் மற்ற போலர்ஸும் வேரிகன் அண்ட் மற்ற போலர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் டேல வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசா உங்களுக்கு டேர்ன் இருக்காது, டேர்ன் இருந்துச்சு, பட் ஸ்டில் பேட்ஸ்மேனால ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண முடிஞ்சது. புரியுதா உங்களுக்கு? ஸோ அதனால அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இல்லை. பட் வேரிகன் ஒருத்தர் தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே எஃபெக்டிவா இருந்தாரு. மோட்டி கொஞ்சம் ஆர்டினரியா போலிங் போட்ட மாதிரி தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. அண்ட் திருப்பி வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் பேட்டிங் ஆடினாங்க. 137 ஆல் அவுட். ஏன்னா அவ்வளவுதான் அவங்க கிட்ட நீங்க எதிர்பார்க்க முடியுமா? 137 வந்திருக்காது. பேட்ஸ்மேன் எல்லாம் ஃபெயிலியர். லாஸ்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் 45 ரன். புரியுதா உங்களுக்கு? ஸோ அதனாலதான் வந்து இந்த ஒரு ஸ்கோருமே வந்துச்சு. பாகிஸ்தான் போலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆஸ் எக்ஸ்பெக்டட் நோமன் அலி ஒரு 5 எடுத்தாரு, சஜித் கான் ஒரு 4 எடுத்தாரு. ஸோ இப்படிதான் வந்து இங்கிலாந்து சீரீஸ்லயும் ஆளுக்கு மாத்தி 5 விக்கெட் 5 விக்கெட் 4 விக்கெட் 4 விக்கெட் 6 4 இந்த மாதிரி தான் ஆக்சுவலா எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த பேட்டர்ன் இன்னும் கண்டினியூ ஆயிட்டே தான் இருக்கு. அண்ட் பாகிஸ்தான் திருப்பி செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரூஷியல் 157 ரன்ஸ் ஆட் பண்ணாங்க. 250 டார்கெட் செட் பண்ணாங்க. 250 இந்த விக்கெட்ல, அதுவும் வெஸ்ட் இண்டீஸ் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி நீங்க வந்து 250 டார்கெட் செட் பண்ணும் போதே நீங்க கன்ஃபார்ம் பண்ணிருக்கணும் வின்றான். இல்ல இப்படி சொல்லக்கூடாது. நீங்க லீட் எடுத்தாங்க பாத்தீங்களா பாகிஸ்தான் 93 ரன், அப்பவே அவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் இந்த மாதிரி ஒரு விக்கெட்ல அவங்க ஆல்ரெடி வின் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. சோ இந்த பக்கம் நீங்க வந்து வெஸ்ட் இண்டீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல எடுத்தீங்கன்னா வேரிகன் எப்படி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நல்லா போட்டு 3 விக்கெட் எடுத்தாரோ, செகண்ட் இன்னிங்ஸ்ல ஃபேண்டாஸ்டிக்கா போட்டு இந்த கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணி 7 விக்கெட் எடுத்தார். மறுபடியும் நான் இங்கதான் மோட்டி கிட்ட கொஞ்சம் டிசப்பாயிண்டடா இருக்கேன். ஏன்னா அவர் மேல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஜாஸ்தி. புரியுதா உங்களுக்கு? பிளாட் விக்கெட்ல ஒரு நல்லா போட்டு நான் பாத்திருக்கேன். ஆனா இந்த மாதிரி ஒரு டர்னிங் விக்கெட்ஸ்ல, அதாவது ஸ்பின் கண்டியூசிவ் விக்கெட்ஸ்ல ஏன் அவரால் விக்கெட் எடுக்க முடியல ரொம்ப, அது கொஞ்சம் வருத்தமான ஒரு விஷயம் தான் ஃபார் வெஸ்ட் இண்டீஸ். எந்த டவுட்டும் இல்லை. பட் வேரிகன் செம்மையா போட்டு 7 விக்கெட் எடுத்தாரு. ஸோ 250 டார்கெட் போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ 150 இல்ல 110 சொல்லி 123 ஆல் அவுட் ஆயிட்டாங்க. பிக் வின் ஃபார் பாகிஸ்தான், winning this match by 127 runs. வெஸ்ட் இண்டீஸ்க்கு ஒரே பாசிட்டிவ்னு பாத்தீங்கன்னா அலெக் அத்தனிஸ் அவர் ஒரு 55 அடிச்சார் இந்த ஒரு டஃப் கண்டிஷன்ஸ்ல. அந்த ஒரு பாசிட்டிவ் வேணா எடுத்துட்டு போலாம் பேட்டிங் வைஸ். மற்றபடி சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாது. ஐ திங்க் ப்ராபப்ளி செகண்ட் டெஸ்ட் மேட்ச் நம்ம இந்த மாதிரி ட்ராக்கை தான் பார்க்க போறோம். நான் திருப்பி சொல்ற மாதிரி நார்மல் பேட்டிங் ட்ராக் ரெடி பண்ணாலே போதும், இந்த வெஸ்ட் இண்டீஸ் டீமே ஈஸியா வின் பண்ணிடலாம் பாகிஸ்தான். பட் பொறுத்து வந்து பார்ப்போம். அவங்களுக்கு இந்த டெம்ப்ளேட் வந்து கிளிக் ஆயிடுச்சு, எதுக்கு மாத்தணும் அப்படின்னு கூட சொல்லி அவங்க இது பண்ணலாம். பாகிஸ்தானுக்கு இந்த வாட்டி செகண்ட் இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னா சஜித் கான் ஆஸ் யூஸ்வல் சூப்பரா போட்டாரு, விக்கெட் எடுத்தாரு. ஓகே, ஆனா புதுசா இந்த வாட்டி அப்ரார் அஹமத் வந்து ஒரு 4 விக்கெட் எடுத்தாரு. சஜித் கான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 4, செகண்ட் இன்னிங்ஸ்ல 5. இப்படிதான் மாத்தி எடுப்பாங்க. நோமன் அலி வந்து பாத்தீங்கன்னா 6 விக்கெட் இருக்கும் போது இவர் 4 விக்கெட், சஜித் கான் 6 விக்கெட் இருக்கும் போது நோமன் அலி ஒரு 4 விக்கெட், இப்படிதானே எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ரார் அஹமத் இந்த வாட்டி ஈக்குவேஷன் குள்ள வந்துட்டாரு செகண்ட் இன்னிங்ஸ்ல. அவர் வந்து அவரோட மிஸ்ட்ரி ஸ்பின்னை போட்டு அவர் 4 விக்கெட் எடுத்தாரு. எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி சஜித் கானும் ஒரு 5 விக்கெட். ஸோ டோட்டலி 9 விக்கெட்ஸ் ஃபார் சஜித் கான். ஸோ மேன் ஆஃப் த மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா சொல்லியே ஆகணும்.
ஸோ இந்த ஒரு வெஸ்ட் இண்டீஸ் டீமை வந்து பாத்தீங்கன்னா துவைச்சிட்டாங்க ஸ்பின் ட்ராக்கை கொடுத்து. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. சரி, நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த மேட்சை பத்தி? பாகிஸ்தான் இந்த மாதிரி ஸ்பின் விக்கெட் தான் ரெடி பண்ணணுமா வெஸ்ட் இண்டீஸை பீட் பண்றதுக்கு? உங்களுக்கு சில கருத்துக்கள் இருக்கும்ல, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென் பாய்.